SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு வருடம் கூட முடியாத நிலையில் அக்கட்சியில் உட்கட்சி மோதல் தலை தூக்கி இருக்கிறது. அதற்கு அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த ஒரு சம்பவமே உதாரணம். அரியலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஜெயங்கொண்டம் அருகே கார்குடி ஊராட்சியில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த மறுநாளே தவேக பெண் நிர்வாகி ஒருவர் கொடியை இறக்கிவிட்டு கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய மகளிர் அணி தலைவியாக இருந்த கார்குடியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஏற்பாட்டில் தாப்பளூர் கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை கட்சி கொடி ஏற்றப்பட்டது. இதற்கிடையே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட நிர்வாகிகள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகளை புறக்கணித்ததாகவும் அது பற்றி கேட்ட தங்களை மதிக்க கூட இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த பெண் நிர்வாகி தனது ஆதரவாளர்களுடன் சென்று தவேக கொடியை இறக்கிவிட்டு காரில் பொருத்தியிருந்த கொடியையும் கலற்றி கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்தார். அப்போது அங்கு வந்த மற்றொரு தவேக நிர்வாகி மாவட்ட பொறுப்பாளர் அனுமதி இல்லாமல் எப்படி கொடியை இறக்குவீர்கள் என கேட்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே பேட்டியளித்த பெண் நிர்வாகி பிரியதர்ஷினி கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என தவேக தலைவர் விஜய் சொல்கிறார். ஆனால் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை. என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை. மகளிருக்கு முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடியிலும் தவேக நிர்வாகிகளுக்கிடையே கோஷ்டி பூசல் வெடித்த நிலையில் தவேக எப்படி வலுவான கட்சியாக மாறும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ரேவேந்திரன். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.